வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஷேர் மார்க்கெட்ல ஒரு 8 வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களோட வேல்யூவேஷன், growth அப்புறம் ரிஸ்க் பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும்னு நம்புறேன். ஆமா. சோ எங்களுடைய இந்த முயற்சியை என்கரேஜ் பண்ண மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அல்லது ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இந்த சர்வீஸ்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ பத்தின டீடைல் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்காவது விருப்பம் இருந்தா ப்ளீஸ் ஃபில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். சூப்பர். சோ யாருக்காவது அவங்க போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு துறையும் எப்படி இயங்குது, எந்த நிறுவனம் எதனால விலை ஏறுது இறங்குதுன்னு பார்க்க போறோம். இப்போ இன்சுலேஷன் எனர்ஜியை எடுத்துக்கலாம். இவங்க Q3 ரெவென்யூ பாத்தீங்கன்னா 77% YOY அதிகரிச்சிருக்கு. 77%னா அது ஒரு மேசிவ் growth தான் சொல்லணும். ஆமா. அப்புறம் அவங்களோட PE ரேஷியோ வெறும் 11.7 இருந்து 12.9x என்ற அளவுல தான் இருக்கு. அதாவது வேல்யூவேஷன் மிகவும் மலிவாக, ரீசனபிளாக தான் இருக்கு. ரைட். ஒரு ஸ்மால் கேப் சோலார் பேனல் உற்பத்தி பண்ற கம்பெனிக்கு இது நல்ல வேல்யூவேஷன் தான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரெவென்யூ இவ்ளோ சூப்பரா வளர்ந்திருந்தோம், ஸ்டாக் விலை மட்டும் ஏன் 52 வீக் லோக்கு சரிஞ்சிருக்கு? அந்த முரண்பாடு தான் மார்க்கெட்டோட யதார்த்தம். இன்சுலேஷன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கிரீன் எனர்ஜி புஷ்னால அவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஓகே, அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் தானே? ஆமா, அவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 66% இருக்கு. FII மற்றும் DII ஹோல்டிங் மிகவும் குறைவு. அப்புறம் ஏன் விலை குறையுது? நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவங்களோட எக்ஸிகியூஷன்ல இருக்கு. அதாவது ரெவென்யூ growth இருந்தாலும் அவங்க புதுசா பிளான் பண்ண கெபாசிட்டி டிலேஸ் அப்புறம் சில பாலிசி ரிஸ்க்ஸ் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. ஓஹோ, அதாவது அரசாங்கத்தோட கொள்கைகள்ல சின்ன மாற்றம் வந்தாலும் பாதிக்குமா? எக்ஸாக்ட்லி. அது அவங்களோட கேஷ் ஃப்ளோவை நேரடியாக பாதிக்கும். அதனால தான் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் ஸ்டாக் பிரைஸ் அடி வாங்கியிருக்கு. புரியுது. அதாவது டிமாண்ட் இருக்கு, ஆனா அதை சரியா சப்ளை பண்ண எக்ஸிகியூஷன்ல சிக்கல் இருக்கு. கரெக்ட். இப்போ இதையே நீங்க லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆமா, லூமேக்ஸ் ஒரு மிட் கேப் ஆட்டோ பார்ட்ஸ் நிறுவனம். இன்சுலேஷன் எனர்ஜி ஒரு பார்கெயின் சேல் மாதிரி மலிவாக கிடைக்குது. ஆனா லூமேக்ஸ் ஒரு லக்ஸரி கார் மாதிரி அதிக விலைக்கு விக்குது. ஆமா, லூமேக்ஸோட வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹை தான். அவங்களோட TTM PE பாத்தீங்கன்னா 40 to 42x ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகுது. லூமேக்ஸ்க்கு ஏன் மார்க்கெட் இவ்ளோ பெரிய பிரீமியம் கொடுக்கணும்? ஷேர் மார்க்கெட் எப்போதுமே கன்சிஸ்டன்சிக்கு தான் பிரீமியம் கொடுக்கும். லூமேக்ஸ் முக்கியமாக லைட்டிங் மற்றும் EV LED ஷிஃப்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. சாதாரண ஹாலஜன் லைட்டுகளை விட LED லைட்டுகள்ல மார்ஜின் அதிகம் இல்லையா? அதேதான். இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 55.98% இருக்கு. ஆனா FII ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 8% உயர்ந்திருக்கு. அப்போ பெரிய முதலீட்டாளர்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு. ஆமா, ப்ராஃபிட்டும் 25% CAGRல சீராக வளர்ந்து வருது. இன்சுலேஷன்ல டிமாண்ட் இருந்தாலும் எக்ஸிகியூஷன் டிலேஸ் இருக்கு. ஆனால் லூமேக்ஸ் அவங்களோட LED மற்றும் EV ஸ்பேஸ்ல கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்றாங்க. ஓகே, அப்போ சீரான வளர்ச்சிக்காக தான் மார்க்கெட் 40x PE ஒரு பிரீமியமாக கொடுக்க தயாராக இருக்கு. எக்ஸாக்ட்லி. அடுத்த துறைக்கு போலாம். ஆட்டோ துறை வளரும் போது அதற்கான உதிரி பாகங்கள், குறிப்பா ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் கூலிங் பொருட்கள் கண்டிப்பா தேவைப்படும். ஆமா, அது ஒரு நீஷான ரொம்ப முக்கியமான சப்ளை செயின். KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு ஒரு நீஷ் மேனுஃபேக்சரர் இருக்காங்க. இவங்களோட Q3 சேல்ஸ் 37% மற்றும் ப்ராஃபிட் 66% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 66% growth-ஆ? அது ரொம்ப இம்ப்ரெசிவ். ஆனா அவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தாதான் தலை சுத்துது. PE ரேஷியோ 77ல இருந்து 81x ஆகவும் PB 10x ஆகவும் இருக்கு. இது சுத்தமான growth pricing இல்லையா? கண்டிப்பா. KRN-ஓட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மிக அதிகமாக 70.79% உள்ளது. இது நிறுவனத்தின் மீது அவங்களுக்குள்ள நம்பிக்கையை காட்டுது. ஆமா, ஆனால் PE 80xக்கு மேல் போகும்போது மார்க்கெட் என்ன எதிர்பார்க்கிறது என்றால் இந்த நிறுவனம் அடுத்த பல வருடங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வளர வேண்டும் என்று. அப்போ ஒரு சின்ன பிசுகு நடந்தாலும் மார்க்கெட் தண்டிக்குமா? உறுதியா. ஒரு குவார்ட்டர்ல growth கொஞ்சம் குறைந்தாலும் அந்த 80x PE-யை மார்க்கெட் ஜஸ்டிஃபை பண்ணாது, விலை கடுமையாக சரியும். இதை பார்க்கும்போது KRN ஒரு பிளாக் பஸ்டர் மூவியோட ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குவது போல தோணுது. ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் டிக்கெட் விலை அதல பாதாளத்துக்கு போயிடும். ரொம்ப கரெக்டான உதாரணம். அங்கே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மிகவும் குறைவு. ரைட். இப்ப இன்னொரு பக்கம் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் பாருங்க. இவங்க குளோபல் சப்ளை செயின் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்காங்க. Q3ல லாசஸ், அதாவது நெகட்டிவ் EPS பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, லாஜிஸ்டிக் செக்டர் இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கு. ஆனா வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா PE நெகட்டிவ்ல இருந்தாலும் PB வெறும் 0.5ல இருந்து 1.3x என்ற அளவில் மிகவும் மலிவாக கிடைக்குது. ரைட். புக் வேல்யூ விட கம்மியான விலையில ட்ரேட் ஆகுது.
ஆல்கார்கோவை ஒரு காலியான பெரிய குடோனை மலிவாக வாங்குவது போல இருக்கு. இவ்ளோ மலிவா இருக்கும்போது இது ஒரு வேல்யூ ட்ராப்பா? நீங்க சொல்ற அந்த பிளாக்பஸ்டர் டிக்கெட் உதாரணம் எப்படி கேஆர்எனுக்கு பொருந்துதோ அதே மாதிரி ஆல்கார்கோ மலிவாக கிடைக்கிறது என்பது உண்மைதான். ஆனா உள்ள ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆமா, அவங்க டிமர்ஜர் காரணமாக ப்ரமோட்டர் ஹோல்டிங் 63%ல இருந்து சுமார் 40.49% ஆக சரிஞ்சிருக்கு. இது ஒரு ரெட் ஃபிளாக். ஓஹோ, அப்ப growth எப்ப திரும்பும்? குளோபல் ட்ரேட் ஸ்லோடவுன் மற்றும் ப்ராஃபிட்டபிலிட்டி திரும்ப வரை அதில் ரிஸ்க் அதிகம். அவங்களுக்கு மேக்ரோ டேல்வின்ஸ், அதாவது இந்தியாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் சாதகமாக இருந்தாலும் அந்த குளோபல் ஹெட்வின்ஸ் அவங்கள பாதிக்குதா? ஆமா, உலகளாவிய சரக்கு போக்குவரத்து கட்டணங்கள் குறைஞ்சது மற்றும் அதிக காம்படிஷனால் அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி திரும்பாமல் வெறும் அசெட்ஸை வைத்து மட்டுமே ஒரு நிறுவனம் வேல்யூ ஆகிவிடாது. கரெக்ட். அது ஒரு வேல்யூ டிராப்பாக மாறவும் அதிக வாய்ப்புள்ளது. லாஜிஸ்டிக்ஸை தாண்டி நேரடியாக மக்கள் பணத்தை செலவழிக்கும் கன்சியூமர் கன்சம்ஷன் துறை எப்படி இருக்குன்னு பாப்போம். கன்சம்ஷன் ஸ்டோரி எப்போதுமே இந்தியால ரொம்ப பாப்புலர் தான், சொல்லுங்க. இங்கே 2 முற்றிலும் மாறுபட்ட பிசினஸ் மாடல்களை பார்க்கலாம். ஒன்னு பிசி ஜுவல்லர்ஸ், மற்றொன்று வைபவ் குளோபல். ரெண்டுமே ஜுவல்லரி தான், ஆனா அப்ரோச் வேற வேற. ஆமா, நான் பிசி ஜுவல்லர்ஸ பாக்குறேன். இவங்க டொமெஸ்டிக் ஃபோக்கஸ் உள்ள ஜுவல்லரி நிறுவனம். Q3 சேல்ஸ் 37% மற்றும் நெட் ப்ராஃபிட் 28-29% உயர்ந்திருக்கு. இது எல்லாரும் ஒரு மிகப்பெரிய டர்ன் அரவுண்ட் ஸ்டோரின்னு மார்க்கெட்ல பேசுறாங்க. ஆமா, டைட்டன் போன்ற பியர்களை விட வேல்யூவேஷன் மிக குறைவு. அதாவது PE 9 to 14x தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்தியாவில் நடக்கும் திருமண சீசனை நம்பி பிசி ஜுவல்லர் வளர்கிறது. வெறும் கோல்ட் பிரைஸ் ஏறுவது மட்டுமே இவர்களின் வளர்ச்சிக்கு காரணமா? அந்த சந்தேகம் நியாயமானதுதான். பிசி ஜுவல்லரை பொறுத்த வரைக்கும் கோல்டு பிரைஸ் ஏறுவது இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல ஒரு சாதகமான விஷயம் தான். ஓகே, அப்போ சேல்ஸ் growthம் இருக்குல்ல? ஆமா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 37ல இருந்து 41% வரை இருக்கு. அவங்க சேல்ஸ் growth காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்கவுண்ட்ல கிடைப்பதற்கு முக்கிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? கடந்த காலங்களில் அவங்க சந்தித்த கவர்னன்ஸ் மற்றும் டெட் பிரச்சனைகள் தான். டர்ன் அரவுண்ட்ல எப்போதுமே ரிஸ்க்குகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு டெட் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம். அப்போ டெட்டை குறைச்சாங்கன்னா இவங்க வேல்யூவேஷன் ஏறுமா? கண்டிப்பா. அவங்க மார்ஜினை எப்படி மெயின்டைன் பண்றாங்க என்பதை பொறுத்துதான் உண்மையான வளர்ச்சி இருக்கும். மார்க்கெட் இன்னும் முழுமையாக அவங்கள நம்பவில்லை. அதனால்தான் 9 to 14x PE-ல இருக்காங்க. புரியுது. ஆனால் வைபவ் குளோபல பாருங்க, இவங்க அப்படியே எதிர் திசையில பயணிக்கிறாங்க. ஆமா, அவங்க டோட்டலா எக்ஸ்போர்ட் அப்புறம் டிஜிட்டல் ஃபோக்கஸ். கரெக்ட். US, UK, EU மார்க்கெட்டுகளில் டிவி மற்றும் ஹோம் ஷாப்பிங் அப்புறம் டிஜிட்டல் வழி ஃபேஷன் ஜுவல்லரி விற்கிற நிறுவனம். இவங்களோட FII ஹோல்டிங் மிக ஸ்ட்ராங்கா 18% இருக்கு. FII-க்கு இவங்க மாடல் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. PE 15 to 16x ஆக ரீசனபிளாக இருக்கு. Q3 சேல்ஸ் 9% உயர்ந்திருக்கு. முக்கியமா AI மற்றும் ஆட்டோமேஷன்ல அதிக ஃபோக்கஸ் செய்றாங்க. ஆக்சுவலா வைபவ் குளோபலின் ஸ்ட்ராட்டஜி முற்றிலும் வேறு. அவங்களுக்கு UK மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அவங்க பிசிக்கல் கடைகளை நம்பி இருக்காம டிஜிட்டல்ல AI-ய பயன்படுத்தி வளர்கிறார்கள் இல்லையா? ஆமா, அந்த AI மற்றும் ஆம்னி சேனல் மாடல் நீண்ட காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய எட்ஜை கொடுக்கும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமேஷன் மூலம் செலவுகளை குறைத்து ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகரிப்பதுதான் இவர்களின் பலம். அப்போ டேட்டா வச்சு அவங்க பிசினஸை ப்ரெடிக்ட் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி. ஒரு ட்ரெடிஷனல் ஜுவல்லரி கடையை விட இவர்களால் இன்வென்ட்ரி மற்றும் கஸ்டமர் டேட்டாவை AI மூலமாக மிக துல்லியமாக கணிக்க முடியும். இதுதான் மார்க்கெட்டில் அவர்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இவ்ளோ கன்சம்ஷன் நடக்கும்போது மக்களின் முதலீடுகளை நிர்வகிக்கும் ஃபினான்ஷியல் துறையும் நிறுவனங்களின் டிஜிட்டல் வளர்ச்சிக்கு உதவும் டெக் துறையும் எப்படி இயங்குதுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். கண்டிப்பா. ஃபினான்ஷியல்ஸ் அப்புறம் டெக் ரெண்டுமே மார்க்கெட்டோட பேக் போன்ஸ். ஆதித்ய பிர்லா குரூப்பின் ரீட்டெயில் புரோக்கிங் நிறுவனமான பிர்லா மணியை பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் ப்ராஃபிட் growth 44% CAGR-ஆ இருக்கு. 44% growth ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா PE 58x-ஆ இருக்கு. என்னை பொறுத்தவரை பிர்லா மணி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நம்பி இருக்கு, அதற்கே 58x கொடுக்கறாங்க. நீங்க ஃபண்டமெண்டல்ஸை பாக்குறீங்க, ஆனா மார்க்கெட் எப்போதுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றும் லிக்விடிட்டியை பார்க்கும். ஓஹோ, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதலில் பிர்லா மணியை பற்றி சொல்கிறேன். அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 73.53% இருக்கு. FII மற்றும் DII மிக குறைவு. புரோக்கிங் பிசினஸ் எப்போதுமே மார்க்கெட் வால்யூம்ஸை பொறுத்து ஹைலி சென்சிட்டிவாகவும் வாலடைலாகவும் இயங்கும். அதாவது மார்க்கெட் நல்லா இருந்தா நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க. அதேதான். ரீட்டைல் முதலீட்டாளர்கள் நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க, வால்யூம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் ஏறும். அதனாலதான் 44% growth காட்டியிருக்காங்க. ஆனா மார்க்கெட் கொஞ்சம் சரிந்தாலும் ட்ரேடிங் வால்யூம் குறையுமே. எக்ஸாக்ட்லி. அப்படி குறைந்தால் இவங்களோட ரெவென்யூ பெரிய அளவுல அடிவாங்கும். அதனாலதான் இது ஒரு ரோலர் கோஸ்டர். அப்போ ஹெக்ஸாவேரின் நிலைமை என்ன? அவங்க AI ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க, டெட் ஃப்ரீயா இருக்காங்க. ஆமா, ஹெக்ஸாவேர் ஒரு கார்லைல் பேக்ட் மிட் டியர் IT நிறுவனம்.
அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் தான். அவங்க EBITDA 17% இருக்கு. PE 19 to 20x என்ற அளவில் பெரிய ஐடி நிறுவனங்களை விட ரீசனபிளாகவும் இருக்கு. அப்புறம் அவங்களோட ஹோல்டிங்ஸும் நல்லா இருக்குல்ல? ஆமா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுமார் 74.30%, FII 8% மற்றும் DII 11% வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் IPOக்கு பின் ஸ்டாக் 37 to 40% வரைக்கும் சரிந்தது? ஹெக்ஸவேரின் சரிவுக்கு போஸ்ட் லிஸ்டிங் டைனாமிக்ஸ் ஒரு முக்கிய காரணம். ஐபிஓக்கு அப்புறம் பிரைவேட் எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ஏர்லி பேக்கர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். அப்போ ஆரம்பத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க லாபத்தை எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம பிராடர் ஐடி செக்டர் ஸ்லோடவுன், அதாவது குளோபல் ஐடி ஸ்பெண்டிங் குறைந்தது இவங்களையும் பாதிச்சிருக்கு. அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கிறதும் ஒரு காரணமா? கண்டிப்பா, வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும்போது நிறுவனங்கள் டெக் ஸ்பெண்டிங்கை குறைப்பார்கள். ஆனால் அடிப்படை ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால், குறிப்பா AIL அவங்க எக்ஸிகியூஷன் நல்லா இருந்தால் நீண்டகால அடிப்படையில் மார்க்கெட்ல கட்டாயம் மார்க்கெட் ஷேர் கெயின்ஸ் கிடைக்கும். அப்போ அவங்க டெட் ஃப்ரீயா இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே? ரொம்ப பெரிய பிளஸ். டெட் ஃப்ரீயாக இருப்பது இந்த ஸ்லோடவுனை சமாளிக்க அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். இன்னைக்கு நாம பார்த்த 8 நிறுவனங்கள் மூலமா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. வேல்யூவேஷன் என்பது வெறும் நம்பர் இல்ல. கரெக்ட். அது அந்த நிறுவனத்தின் growth எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க எதிர்கொள்ளும் ரிஸ்க் மற்றும் அவங்களோட எக்ஸிகியூஷனை பொறுத்தது. மலிவாக இருப்பதெல்லாம் நல்ல பங்கு இல்லை, விலை அதிகமாக இருப்பதெல்லாம் மோசமான பங்கும் இல்ல. ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இன்ஸ்டலேஷன் டிமாண்ட் இருந்தும் தவிக்குது. லூமேக்ஸ் சீரான வளர்ச்சியால் பிரீமியம் வாங்குது. KRN ஒரு விலையுயர்ந்த பிளாக்பஸ்டர் டிக்கெட், ஆல் கார்கோ சரக்கு வராத கூடான். அதே மாதிரி PC ஜுவல்லர் கடந்த கால கடனோடு போராடுது. வைபவ் குளோபல் AI வைத்து எதிர்காலத்தை உருவாக்குது. பர்லா மணி மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை நம்பியிருக்கு. ஹெக்ஸவேர் IPO சரிவுக்கு பிறகும் ஃபண்டமெண்டல்ஸை நம்பியிருக்கு. மிகச்சரியான சுருக்கம். Tell me in the comments, which stock should I analyze next? இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Thanks for watching this video. Please share your thoughts on this topic. இது only for educational purpose. அதனால please consult financial advisor. மீண்டும் அடுத்த விவாதத்தில் சந்திப்போம்.